வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கபில் சதீஷ். 26/12/2023 இன்றைய பங்கு சந்தை செய்திகளோட யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்தியாவோட கச்சா எண்ணெய்க்கு இந்திய ரூபாயில பணம் வாங்குறதுக்கு ஒப்புதல் கொடுத்திருந்தாங்க. அதன் எதிரொலியா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதுக்கான பணத்தையும் கொடுத்திருக்காங்க. இது மாதிரிப்பட்ட இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 3 நாள் லீவுக்கு பிறகு இன்னைக்கு தொடங்கிய இந்திய பங்கு சந்தைகள் பாசிட்டிவா இருந்துச்சு. முடிவடையாத வரைக்கும் அந்த பாசிட்டிவ் தக்க வச்சிருந்துச்சு. நிப்டியை பொறுத்தவரை 105 புள்ளிகள் ஏற்றத்துல 21,454 க்ளோஸ் ஆச்சு. 229 புள்ளிகள் ஏற்றத்துல சென்செக்ஸ் 71,336 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி 268 புள்ளிகள் ஏற்றத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி 123 புள்ளிகள் இறக்கத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வால்டல் இண்டெக்ஸ் 14.68 க்ளோஸ் ஆயிருக்கு. ஏறத்தாழ 7% மேல பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. வால்டல் இண்டெக்ஸ் அதிகமா க்ளோஸ் ஆகுறது எப்பவுமே வால்டல் அதிகமா இருக்கும். இந்திய பங்கு சந்தைகள் அது நெகட்டிவா தான் இருக்கும். மார்க்கெட் பாசிட்டிவா இருந்தாலும் இதை கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா 7% மேல பாசிட்டிவ்ங்கிறது நம்ம அவ்வளவு ஈஸியா விட்டுக்க முடியாது. சோ நீங்க மார்க்கெட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி 83.18 காசுகள் இருக்கு. 42 நிறுவனங்கள் இன்னைக்கு ஏற்றத்திலையும் 8 நிறுவனங்கள் இன்றைக்கு இறக்கத்திலையும் முடிவடைஞ்சிருக்கு. டிவிஸ் லேப், ஹீரோ, என்டிபிசி, அடானி என்டர்பிரைசஸ், மஹிந்திரா இந்த நிறுவனங்கள்லாம் பாசிட்டிவா இருந்துச்சு. பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ் நிறுவனங்கள் இறக்கத்தில் முடிவடைஞ்சிருக்கு. வேதாந்தா நிறுவனத்துடைய இன்டரிம் டிவிடெண்ட் ரெக்கார்ட் டேட் நாளைக்கு. அந்த ஷேரை ஹோல்ட் பண்றவங்க போர்ட்போலியோவும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஷேருக்கு 11 ரூபாய் அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 29ஆம் தேதி ஸ்டாண்டர்ட் ட்ரெடிஷனல் மார்க்கெட் ஷேர் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. 2:1 கொடுக்குறாங்க. ஒரு ஷேரை நீங்க ஹோல்ட் பண்ணா உங்களுக்கு 2 ஷேர் போனஸா கொடுப்பாங்க. சோ முன்னமே நீங்க அந்த ஷேரை ஹோல்ட் பண்றீங்கன்னா உங்க போர்ட்போலியோ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எண்ணெயை பொறுத்தவரை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல WTI crude oil $73.8 Brent crude oil $79.1 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தங்கம் தொடர்ச்சியா பாசிட்டிவா ஏறிட்டு தான் இருக்கு. நம்ம வெள்ளிக்கிழமையும் இதை பதிவு பண்ணியிருந்தோம். தங்கம் ஏறத்தாழ $2070 ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ஏறத்தாழ அந்த ரேஞ்சில தான் இருக்கு. $2073.9 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரெக்கார்ட் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. $24.64 சில்வர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தங்கமும் வெள்ளியும் இன்னும் கூட அதிகமான ஏற்றத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்திய சந்தைகள்ல அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுடைய ஏற்றம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஒரு கிராமுக்கு 15 ரூபாய் ஏற்றத்துல 5895 ரூபாய்க்கு 22 கேரட் தங்கம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சவரனை பொறுத்தவரை 47,160 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐக்கள் டிஐக்கள் டேட்டாஸை பொறுத்தவரை இந்த டைம் வரைக்கும் இன்னும் எக்ஸ்சேஞ்சில் வெளிவரல. ஒன்ஸ் வெளி வந்ததும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு முக்கியமான செய்திகள்ல இன்ஃபோசிஸ்னுடைய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏற்கனவே செப்டம்பர் மாசம் $1.5 பில்லியன் அளவுக்கான ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு முக்கியமான ஆர்டரை இவங்க வாங்கியிருந்தா சொல்லியிருந்தாங்க. அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிருக்கிறது, அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிருக்கதா சனிக்கிழமை இவங்க எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அந்த நிறுவனத்துல உயர் பதவிகள் இருக்கக்கூடியவங்க தொடர்ச்சியா ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. 2 வாரங்களுக்கு முன்னால CFO நிலஞ்சன் ராய் கூட ராஜினாமா பண்ணியிருந்தாரு. ஆனா இதுல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த விஷயங்கள் இவ்வளவுக்கு நடந்த பிறகும் அந்த நிறுவனத்தினுடைய CEO சலீல் பரேக் இதுவரைக்கும் அதை பற்றிய ஒரு விளக்கம் கொடுக்கல. அதனால இந்த காலகட்டத்தில் ஐடி செக்டர் ஏறிட்டு இருந்த நிலையிலையும் இன்ஃபோசிஸ் நிறுவனம் தொடர்ச்சியா 2 நாட்களா இறங்கிட்டு இருக்கு. இதை நீங்க கவனத்துல எடுத்துக்கோங்க. இன்ஃபோசிஸ் CEO சலீல் பரேக்கில் ஏதாவது விளக்கம் கொடுத்தாருன்னா அதுக்கு பிறகு அந்த ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்ணலாம். தற்சமயம் அந்த ஸ்டாக்ல கொஞ்சம் கவனமா இருங்க. LIC நிறுவனம் 2022 மிட்ல மே மாசம் IPO வந்தாங்க. வரும்போது $902 ரூபாயிலிருந்து $949 ஏறத்தாழ 21,000 கோடி அளவுக்கு இந்தியாவில் 5வது மிகப்பெரிய மதிப்புமிக்க நிறுவனமா IPO லிஸ்டிங் பண்ணாங்க. IPO லிஸ்ட் பண்ண மே 17ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய இனிஷியேட் ரேட்டான $949 பிரைஸ் அவங்க பிரேக் பண்ண முடியல. லிஸ்டிங் பண்ணும்போது 5,40,000 கோடி மதிப்புடைய நிறுவனமா அந்த கம்பெனி இருந்துச்சு. இந்த வருஷத்தோட மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா 3.55 லட்சம் கோடி அதனுடைய மார்க்கெட் கேபிடேஷன் சரிவடைஞ்சிருச்சு. $949 ரூபாய்க்கு லிஸ்டிங் வந்த அந்த ஷேர் $530 ரூபாய் 5 காசுக்கு வந்திருந்துச்சு. இன்னைக்கு அந்த நிறுவனம் ரீபவுண்ட் ஆகி $791 ரூபாய்க்கு வந்திருக்கு. ரொம்ப நாட்களுக்கு பிறகு 5 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடேஷன் திரும்பவும் கடந்திருக்கு. ஆனாலும் இன்னும் IPO லிஸ்டிங் பிரைஸ் அந்த நிறுவனம் பிரேக் பண்ணலங்கிறதையும் நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தங்கம் விலை தொடர்ச்சியா ஏறிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை நம்ம இதை பதிவு பண்ணியிருந்தோம். அமெரிக்கால டாலர் இண்டெக்ஸ் உடைய மதிப்பு கொஞ்சம் சரிவடைஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி அங்கேயும் எலெக்ஷன் வரப்போகுது. அதன் எதிரொலியா பத்திரிகையாளர்கள் அங்கு உள்ள பொருளாதாரத்தை பத்தி அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் கேள்வி எழுப்புறதுக்கு அதற்கு அவர் எல்லாமே ஃபைனா தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் எதிர்கேள்வி கேட்டிருக்காரு. டாலர் இண்டெக்ஸ் அங்க வீக் ஆயிட்டு இருக்கு. டாலர்ல முதலீடு பண்ணி இந்த பணம் எல்லாம் வெளியேறி தங்கத்தையும் பங்குசந்தைகளையும் முதலீடு ஆயிட்டு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தங்கம் அடுத்த விலையேற்றத்துக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா அடானி கிரீனுடைய ப்ரோமோட்டர்ஸ் ரினியூவபிள் எனர்ஜில 9,350 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றதா பிளான் பண்ணியிருக்காங்க. 2030 45 ஜிகாவாட்டுக்கு அவங்களுடைய அடானி கிரீனுடைய கிரீன் எனர்ஜி அவங்க வந்து டெவலப் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஏறத்தாழ 9,350 கோடிங்கிறது பெரிய பணம். 7 வருஷத்துக்குள்ளால இந்த முதலீடு பண்ணி அதை டெவலப் பண்றதா அவங்க இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. விப்ரோ நிறுவனத்துடைய ஃபார்மர் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் மௌத் ஹைக்கு வந்து ஏற்கனவே ராஜினாமா பண்ணி காக்னிசன்ட்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும். அசம் விப்ரோ நிறுவனத்தில் அவர் ரிசைன் பண்ணியிருந்தாரு. ஆகஸ்ட்ல காக்னிசன்ட்ல ஜாயின் பண்ணியிருந்தாரு.
இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நான் கம்ப்ளீட் கிளாஸ் இன் த எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட். அதாவது ஒரு நிறுவனத்துல நாம வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் தான் வேலைக்கு ஜாயின் பண்றோம். பர்டிகுலர் டியூரேஷன் வரைக்கும் நம்ம வேலையில இருக்கும் சொல்றோம். அதே மாதிரி ஒரு நிறுவனத்துல இருந்து மற்றொரு நிறுவனத்துக்கு மாறும்போது அதுக்கு இடைப்பட்ட ஒரு டைம் டியூரேஷன் இருக்கு. நம்ம பேப்பர் போடுறோம், அதுக்கு பிறகு அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் டைமுக்கு பிறகு தான் நம்ம குயிட் ஆகி அடுத்த கம்பெனில ஜாயின் பண்ண முடியும். இது அவர் தப்பா பயன்படுத்தி இருக்கதா அவருக்கு மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. எனவே ஐடி கம்பெனிகள் தற்சமயம் தொடர் நெருக்கடியில் இருக்காங்க. இதுல வாய்க்கா தகராறு மாதிரி இந்த பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு. ஓலா ஐபிஓ ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட் டைமுக்கு பிறகு செபியில ஃபைல் பண்ணிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தோம். செபி ஒப்புதல் கொடுத்துச்சுன்னா அடுத்த மாசத்துடைய தொடக்கத்துல இந்த ஐபிஓ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல வரக்கூடிய முதல் ஐபிஓ இது. 2008 வருஷத்துக்கு பிறகு டூ வீலர் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு ஐபிஓ இது. இதை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 32% எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல மார்க்கெட் ஷேர் ஓலா நிறுவனம் தான் வச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான செய்தி என்ன பாத்தீங்கன்னா, உலக அரங்கில் இந்தியாவின் கொடி பறக்க தொடங்கி இருக்குன்னு சொல்லணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கடந்த ஆண்டு பிப்ரவரி மாசம் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கின பிறகு ரஷ்யாட்ட இருந்து வாங்குற கச்சா எண்ணெய்க்கு இந்திய ரூபாயில தான் பணம் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சீப்பான பிரைஸுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரஷ்யா சீன யுவான்ல தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம அதுக்கு உடன்படல. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா அடுத்த நாடா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கிட்டே நாம இந்த பேச்சுவார்த்தை நடத்திருந்தோம். ஜூலைல இதுக்காக ஒரு ஒப்பந்தமும் போட்டிருந்தாங்க. ஏறத்தாழ 1 மில்லியன் பேரல் அளவுக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருந்து நாம இங்க கச்சா எண்ணெய் வாங்குறதுக்காக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மூலமா ஒப்பந்தம் போட்டிருந்தோம். அதனுடைய கச்சா எண்ணெய் இங்க வந்து சேர்ந்துருச்சு. அதுக்கு நாம இந்தியன் கரன்சில தான் பணம் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. 2 நாடுகளும் ஒப்புதல் கொடுத்திருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நமக்கு உதவி செஞ்சிருக்க மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பொதுவாகவே நாம ரஷ்யா, அதே மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த நாடு ஈராக், ஈரான், இந்த நாடுகள்ட்ட இருந்தெல்லாம் நம்ம கச்சா எண்ணெய் வாங்கும்போது அமெரிக்க டாலர்லயோ அல்லது யூரோல தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு மிகப்பெரிய செலவாயிட்டு இருந்துச்சு. அதனால இந்தியன் கரன்சியோட மதிப்பும் சரிவடைஞ்சிட்டு இருந்து. இதெல்லாம் நோட் பண்ணி தான் நம்ம பணத்துல, அதாவது இந்தியன் கரன்சில அவங்களுடைய திர்ஹாமுக்கு பணம் கொடுக்கறத நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு அந்த நாடு ஒத்துட்டு முதல் கான்ட்ராக்ட் அடிப்படையில் 1 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் கொடுத்துட்டாங்க. அதுக்கான பணத்தையும் இந்தியன் கரன்சில வாங்கியிருக்காங்க. இது உண்மையிலே சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை தான் கொடுத்துட்டு சொல்லலாம். இந்தியாவோட கொடி பறக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது மாதிரி அடுத்தடுத்த நாடுகள் இருந்து நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணும்போதும் சரி, அல்லது தங்கத்தை நாம இங்க இறக்குமதி பண்ணாலும் சரி, இல்ல வேறு பொருட்களை நாம வந்து வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி பண்ணும்போதும் அந்த நாட்டுக்கு நாம கொடுக்க வேண்டிய பணம் அமெரிக்க டாலர்ல கொடுக்காமல், யூரோல கொடுக்காமல், இந்திய கரன்சில கொடுக்கும்போது நாம அந்த வெளிநாட்டு கரன்சியை இங்க தேக்கி வச்சு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ பெருவாரியான பொருட்செலவு நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஓரளவுக்காவது இந்திய கரன்சி டெவலப் ஆகுது, அதாவது ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் சர்வதேச அரங்கில் இந்தியாவோட கொடி பறக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இறுதியா வருஷத்தோட கடைசி நாட்களுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே உங்களுடைய போர்ட்போலியோக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்க ஒரு வாட்டி கட்டாயம் ரிவ்யூ பண்ண வேண்டிய நேரம். ஒரு வருஷம் முடியுதுங்கும் போது நீங்க என்ன முதலீடு பண்ணிருக்கீங்க, என்ன அவுட்புட் வந்திருக்கு, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமாங்கிறத நீங்க ஆராய வேண்டிய நேரம். இன்றைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவுமே சொல்ற மாதிரி தான், பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் கொள்ள வெறும் ₹100 கூட முதலீடு செய்ய முடியும். இது எல்லாருக்குமான முதலீடுங்கிறது தெரியணுங்கிற நோக்கத்துல தான் இந்த செய்தி தொகுப்பை உருவாக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் தான். உங்களுடைய பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளை நீங்க எடுக்கிறதுனால உங்களோட முதலீடு ரிஸ்க் என்னங்கிறது நீங்க உணர்ந்து அதை கேட்டுப்படி உங்களுடைய முதலீடுகள் எடுங்க. இந்த வீடியோ தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.